தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான கால விளையில் உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்லா இருக்கீங்களா? என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்தில் எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்து பாருங்க. எரேமியா சொல்கிறார், என் தலை தண்ணீராகவும் என் கண் கண்ணீராய் ஓடினால் நலமாக இருக்கும். என் ஜனங்கள் அழிந்து போகிறார்கள் என்று சொல்லி அவள் நிமித்தமாக இரவும் பகலும் அழுகிறேன் என்று சொல்லுகிறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த எரேமியாவுக்கு பரிசுத்த வேதாகமத்தில் அழுகையின் தீர்க்கதரிசி என்று சொல்லி, அல்லாவிட்டால் புலம்பலின் தீர்க்கதரிசி என்று சொல்லி அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் எதுக்காக தலை தண்ணீரும் கண் கண்ணீராய் ஓடினா நலமாக இருக்குன்னு சொல்கிறாருன்னா, அவருக்கு சுகம் உண்டாகணும், அவருக்கு அற்புத அடையாளம் நடக்கணும், அவருடைய தேவை சந்திக்கப்படணும், அவருடைய குடும்பம் நல்லா இருக்கணும், என்னங்க அவருக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் அழுந்து ஜெபிக்கலை. அவர் யாருக்காக அழுகிறாருன்னா, அழிந்து போகிற ஜனத்துக்காக, தேவனை மறுதலித்து தேவனை விட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிற இஸ்ரவேல் மக்களுக்காக அவர் அழுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ ஜனமே, இந்த வார்த்தையை சமீபத்திலும் தூரத்தில் கேட்குறேன். அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு நீங்களும் நானும் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். நம்முடைய மரணம், ஆண்டோட வருகை எப்போ நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் நம்முடைய நேரங்களையும் நம்முடைய காலங்களையும் நம்முடைய தாளந்துகளையும் நம்முடைய வாய்ப்புகளை நம்ம இழந்துடக்கூடாது. தேவனுக்காக நம்ம ஏதாவது செய்யணும். காரணம் என்னென்னா, நம்ம தாயின் கருவிலேருந்து வரும்போது நிர்வாணமாக வந்தோம், போகும்போதும் நிர்வாணமாக போகிறோம். நம்ம ஒன்று கொண்டு வர்றதும் இல்லை, ஒன்று கொண்டு போகிறதும் இல்லை. மகா அலெக்சாண்டர் 21 வயதில் அவர் கிரீக்கு தேசத்தினுடைய ராஜாவாக மாறினார். 31 வயதில் செத்துட்டார். 10 ஆண்டில் உலகத்தின் வல்லரசாக பேர் பெற்றார். அன்பான தேவச்சனமே, ஆனால் அவர் ஒரு கொடூரமான வியாதினால் தாக்கப்பட்டு அவர் மரண படுக்கையில் இருக்கும்போது தன்னுடைய 4 தளபதிகளை அழைத்து அவளுக்கு சொன்னார், நான் செத்த உடனே என்னோட 2 கரங்களை விரித்து வச்சிருங்க அப்படின்னு. யாராவது கேட்டால், மகா அலெக்சாண்டர் ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போகலன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அன்பானுள்ள, இதை ஏன் சொல்கிறேன்னா, நம்ம இந்த பூமியில் எவ்வளோதான் நம்ம சொத்து சுகம் சேர்த்து வச்சாலும், எவ்வளோதான் நம்ம மாளிகைகளை கட்டினாலும், எவ்வளோதான் நம்ம தங்கத்தை வாங்கி லாக்கரில் சேர்த்து வச்சாலும், எவ்வளோதான் நம்மளோட பேங்க் பேலன்ஸை நம்ம பெருகி கொண்டு போனாலும், இதெல்லாம் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம அனுபவிக்கலாம். அடுத்து நம்முடைய தலைமுறைக்கு விட்டு நம்ம போகலாம். ஆனால் செத்தா ஒரு சல்லி காசு கூட நம்ம எடுத்துன்னு போக முடியாது. ஆனால் ஒன்று தான் நம்ம கூட வரோம். அது என்ன அப்படின்னு கேட்டால், அன்பான தேவச்சனமே, நாம் சம்பாதிக்கிற ஆத்துமாக்கள். காரணம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், நான் என் குடும்பம் என்னை சார்ந்தவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு நம்ம சேஃப்டியாக இருக்கிறோன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், இன்றைக்கி சுயநலவாதிகளாக, ஆத்மா பாரம் இல்லாதவர்களாக இன்றைக்கி நம்ம நிர்விசாரத்தோடு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம இருக்கிறது போல நமக்கு முன்னால் இருந்த பரிசுத்தவான்கள், தேவ மனிதர்கள் வாழ்ந்திருந்தாங்கன்னா, அன்பான இன்றைக்கி இந்த ரட்சிப்பு நம்ம பெற்றிருப்போமா? நமக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டாக இருக்குமா? சற்று சிந்தித்து பாருங்கள். பல தேசங்கள்லேருந்து அவங்க தேசங்களை விட்டு அவங்களோட வீடு வாசலை விட்டு, அவரோட தாய் தகப்பனை விட்டு, அவரோட மனைவி பிள்ளைகளை விட்டு, பாஷை தெரியாத தேசத்துக்கு பாஷையை கற்றுக்குன்னு சுவிசேஷத்தை நமக்கு சொன்னதுனால தான் இன்றைக்கி நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இல்லைன்னா நம்ம எப்போவோ செத்து மண்ணுக்கு மண்ணாக போயிட்டுருப்போம். என்னோடு இருந்த, என் கூட வளர்ந்த எத்தனையோ நண்பர்கள் மரித்து மண்ணுக்கு மண்ணாக போயிட்டாங்க. இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தின் புண்ணியம். 44 வருஷம் ஆச்சு நான் ரட்சிக்கப்பட்டு. அன்பான தேவ ஜனமே, என்னை கர்த்தர் காப்பாற்றினார். அவங்களாம் குடித்து பல விதமான வாழ்க்கை வாழ்ந்து செத்து போயிட்டாங்க. எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, அன்பான தேவ ஜனமே, நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் நம்ம தேவனுக்காக ஏதாவது செய்யணும். நீங்கள் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலேருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் தேசத்தில்
பஞ்சம் உண்டாகிறது, சத்துருக்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அப்போது 2 குஷ்டரோகிங்க சொல்கிறாங்க, நம்ம இங்கே இருந்தாலும் செத்து போகிறோம் பஞ்சத்தினால, ஆகிய இங்கே பட்டினியாக பசியாக சாகிறத காட்டிலும் சத்துருக்களுடைய பாளையத்தில் போய் நம்ம அங்கேயே செத்து போகலான்னு வந்து பார்த்தா எல்லாம் பணமாக கிடக்கிறாங்க. சாப்பிட்டு அவங்களுக்கு தேவையானதை சேர்த்து வச்சுக்கின்னு அதில் ஒருத்தன் சொல்கிறான், இது நல்ல செய்தி. இந்த நல்ல செய்தியை நம்ம மாத்திரம் வச்சுக்காம நம்ம கொண்டு போய் மற்றவங்களுக்கு சொல்லணும்னு வந்து அவன் மற்றவங்களுக்கு சொல்கிறான். இன்றைக்கி ஒரு குஷ்டரோகிக்கு என்னங்க, நான் சோறு கிடச்சிச்சு, எனக்கு தேவையான பொருள் எல்லாம் கிடச்சிச்சு, நான் நல்லா இருக்கிறேன்னா அவன் போயிட்டு இருக்கலாம். ஆனால் அவன் பெற்ற இன்பத்தை மற்றவங்களுக்கு சொன்னான். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? அன்பான தேவச்சனமே, இது யாரோ ஒரு குறிப்பிட்ட கூட்டம் செய்யணும், இல்லை சபை செய்யணும், ஊழியக்காரன் இல்லைங்க. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட, அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தர் மேலே விழுந்த கடமை. 1 கொரிந்தியர் 9:16 வாசித்து பாருங்கள். பவுல் சொல்லும்போது சொல்கிறார், சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்கிறார். அப்போது இன்றைக்கி இந்த சுவிசேஷத்தை நாம் பெற்ற நன்மையை நம்ம கட்டாயமாக மற்றவங்களுக்கு சொல்லியே ஆகணும். அன்பான தேவஜனமே, ஏன்னு சொன்னீங்கன்னா, நம்ம போகும்போது அன்பான இந்த பூமிக்குரிய எதையும் நம்ம கொண்டு போக மாட்டோம். ஆனால் ஒன்று எதை நம்ம கொண்டு போவோம்னா, நாம் சம்பாதிக்கிற ஆத்மா தான். 1 தெசலோனிக்கர் 2:18-19 வாசிச்சு பாருங்கள். பவுல் தெசலோனிக்க சபையாரை பார்த்து சொல்கிறாரு, என் சந்தோஷம், என் மகிழ்ச்சி, என் கிரீடம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி. அப்போது நம்ம சம்பாதிக்கிற ஆத்மா தான் நம்ம கூட வரோம். என்னுடைய ஒரு சின்ன வாஞ்சை என்ன தெரியுங்களா? நான் சாவறதுக்குள்ளே 5 கோடி மக்களை ரட்சிப்பில் நடத்தணும். அவங்க எந்த சபைக்குன்னா போட்டோம், எந்த டினாமினேஷனுக்குன்னா போட்டோம், எனக்கு அதை குறித்து கவலை இல்லை. நரகம் வெறுமையாக மாறணும், பரலோகம் நிரப்பப்படணும். நம்ம போகும்போது வெறுங்கையில் போகாமல் ஒரு கூட்ட மக்களை நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு போகணும். காரணம் என்னென்னா, நம்ம மீட்கிறதுக்காக தான் தேவன் சிங்காசனத்தை விட்டு பரலோகத்தை விட்டு பூமிக்கு கடந்து வந்தார். அவர் நம்ம இருக்க வேண்டிய இடத்துல நமக்காக பலியானார். ஒருவேளை அவர் வரலைன்னா இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிருக்காது. நம்ம இன்றைக்கி ஆண்டுடைய பிள்ளைகளாக இருந்திருக்க மாட்டோம். ஏன்னா வேதம் சொல்லுது, எசேக்கியேல் 18:23 வாசி பாருங்கள், துர்மார்க்கன் தன் துர்மார்க்கத்தில் சாவது எனக்கு எவ்வளவோ பிரியம் இல்லை, துர்மார்க்கத்தை விட்டு திரும்புறதான் எனக்கு விருப்பம்ன்றார். அப்போது கெட்டு போகிறது தேவ சித்தம் இல்லை, நம்ம தேவன் பக்கம் திரும்பணுன்றதான் தேவனுடைய விருப்பம். ஆகையாலே இந்த வார்த்தை கேட்குற அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை இது வரைக்கும் அந்த உணர்வு, அந்த பாரம், அந்த தரிசனம் இல்லைன்னா இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அன்றே நாங்கள் இனிமேல் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட காலத்தில், அது வேலை ஸ்தலத்துலேயோ படிக்கிற இடத்துலையோ இருக்கிற இடத்துலையோ, அன்பான தேவச்சனமே, எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ ஏசாமியை குறித்து சொல்லுங்கள். ஏன் நான் வசனம் சொல்லுது, 1 கொரிந்தியர் 3:6-11 வசனம் வாசி பாருங்க. அங்கே வேதம் சொல்லுது, விதைக்கிறனால அல்ல, நீர் பாய்ச்சிக்கிறனால அல்ல, வெளியே சேர தேவனால் ஆகும். ரட்சிக்கிறது தேவன் தான். சொல்ல வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமை. நம்ம செய்கிறத நம்ம செய்தால் தேவன் செய்கிறத தேவன் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். ஆகியால் இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் செபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான காலவேளைக்காய் நன்றி. சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கேட்டு உணர்த்தப்பட்டு ஒப்பு கொடுத்த எல்லா தேவ சனங்களை நீர் ஆசீர்வதியும். தகப்பனே, உம்மை போல பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும், ஆலயங்கள் தோறும் நாங்கள் கடந்து போய் நாங்கள் பெற்ற இன்பத்தை, இந்த நற்செய்தியை மற்றவங்களுக்கு சொல்லத்தக்கதாக எங்களுக்கும் அன்ற உம்மை போல ஆத்மா பாரத்தை தாங்க. அன்ற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை சந்தியும், அவருடைய குறைகளை நிறைவாக்கும், அற்புத அடையாளங்களை செய்து உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக சாட்சிகளாக ஜீவிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன் தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று. இன்னும் நீங்கள் வளரணும்னு விரும்பினா எங்களை அணுகலாம். அதோடு உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் எங்களுடைய யூடியூப் சேனலில் எங்களுடைய தொலைபேசியினுடைய எண் டிஸ்பிளே ஆகிறது, எங்களை அணுகலாம். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.